அதெல்லாம் சத்தம் போடாதடா. காலையில் காய்ச்சல் மாலை வீழ்த்தினமோ இந்த மண்ணையெல்லாம் விடிய மொப்பாளத்தும் பொண்ணு ஆகக்கூடிய மாபெரும் உயிர்த்தரு விவசாயி பெருங்குடி மக்களே. ஏன் மீன் பேசுற? காவலா வந்தீங்களா வராதீங்களே? கூத்து பாக்க இன்னும் போட்டீங்களா போடாதீங்களே? உன்னை பார்த்து வயிற்று வந்தீங்களே வயிற்று வராதீங்களே? எப்படா வச்சு வருவோம்? ஏன் துடிச்சு உடக்கும் 75 பாட்டிமார்களே. எத்தச்சோட்டாலு பாருதா எங்க ஆயால பெருக்காங்க அடிச்சு எங்க ஆயால என்ன காயால கடிக்கும். மீயங்கிறான் ஒண்ணுமே புரியல. இல்லடா நல்லா சாப்பாடு நாள் ஏற்பாடு எப்படி அப்பளத்தை 1.5 மணி நேரமா கடிச்சு அந்த மாதிரி அனைவருக்கும் சேலம் மாவட்டம் இந்த ஊர்ல சட்னி ஆட்டுவியா? சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் சங்ககிரி அருகில் உள்ள ஐயங்காட்டூர் மாரியங்கோள் சேர்ந்த ஸ்ரீ கலைமகள் கவிஷ் நாடசபா சார்பாக ஓதிராஜ் கோமாளி சபைக்கு துணி முப்பொழுதும் 3 கோடி முதவடக்கம். இந்த ஊருக்கு நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சாகிறேன். இந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாகிறேன். என்னை கேட்கறதுக்கு பட்ட மாதிரி வரும். என்ன சொல்ற? போடுவான் போய் பாக்குறேன். வாங்கண்ணா வாங்கண்ணா அருமையா போச்சு. வாங்க அண்ணா மேலத்தான் இப்படி இங்கேயாட அடிக்கிற அண்ணா அண்ணா என்ன கொடுக்கறக்காது அண்ணா செடி கூப்பிட்டா பிடிக்காது. வாங்க தம்பி வாங்க அண்ணா அவனையே வர சொல்ல போன சொல்லுக்கு சொல்லுக்கு உழுவுது. அந்த இடத்துல கொத்த அவ்வளோ இறக்கமா வாழ நீத்தா வாழ பல்ல கட்டிட்டு இருக்கிற. வாங்கண்ணா ஆரபாத்திர அண்ணா வைக்காத போலி மேலாடி அப்பதான் கோயா முண்டையா போவான். நாத்தாங்க டெம்போல பண்ணி மடிக்கல பாக்கல. சொல்றா 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 என்னடா வாடா போடா எப்படி நாய் மாட உண்டு எப்படி சொல்றா சொல்றா இல்ல போடாத எங்க வீட்டுல சண்டை நான் சண்டை ஏன்னா டேய் வேடிக்கையில ஒரு ஷவர் மாதிரி அண்ணா அண்ணா கோபறியே அண்ணா கோபம்யா நீங்க நான் ஒரு தாய் மக்களா இல்லங்க நான் முன்னாடி பிறந்த நீ பின்னாடி பிறந்தியா உங்க மாத்து படிக்காத பக்கம் அப்பா மாத்து படிக்க பின்னாலயா ஏய் மண்டை உடைஞ்சு போயிடும் சரி விடு தானா விடு சரி இப்படி எல்லாம் சொல்லி கூப்பிட்டா எனக்கு பிடிக்கல யார் இப்படி சொல்லி கூப்பிட்டா பிடிக்கல வாங்க தம்பி ஆரம்பத்துல தம்பி சொல்லு ஏண்டா தம்பினா நான் உனக்கு என்ன எலசா இல்லைங்க கிடையவே கிடையாது எனக்கு அறுதியே ஆகல அறுதி
பிடிக்கலன்னு சொல்ற அறுதியா அவளுங்கிற சரி பிடிக்கல வாங்க கண்ணு அரபாத்ரா கண்ணுன்னு நீங்க செத்து போயிருவியா ஏண்டா கண்ணு கண்ணு கூப்பிடுறிய ஒரு 1/4 மணி நேரம் கூத்த நிறுத்துங்க எதுக்கு அபிஷேகம் நிறுத்தியாதான் அவனுக்கு ஏண்டா கூத்த நிறுத்துற அளவுக்கு என்னடா பெரிய விஷயம் அப்படியே பேண்டு கழுந்துக்குச்சு ஏண்டா உன் பேண்டு கழுத்துல நான் கூத்த நிறுத்த முடியும் ஏண்டா கண்ணு கண்ணு கூப்பிட்டிய ஆட்டுக்கண்ணா மாட்டுக்கண்ணா நாய்க்கண்ணா நரிக்கண்ணா நொல்லக்கண்ணா நல்லக்கண்ணா அரபாத்ரா கண்ணுன்னா கண்ணு கூப்பிடுறீங்க ஆட்டுக்கண்ணா மாட்டுக்கண்ணா கோழிக்கண்ணா நல்லக்கண்ணா நல்லக்கண்ணா கண்ணன் சொல்லி கூப்பிட்டா பிடிக்கல எப்படா சொல்லி கூப்பிடுறது எங்கடா போயிட்ட சொன்னியா எப்படி சொல்லி கூப்பிடுறது ஏன் உள்ளேயே கிடக்குற வா எப்படி சொல்லி கூப்பிடுறது என்ன சொல்லி கூப்பிடலாம் அடிக்கிறடா ஆமா வருஷத்துல வருஷம் 2013 மண்டா மண்டை ஓய் மண்டா மண்டை மண்டை 150 ரூபாய் கேடப் ஏய் ராயில வந்துறோம் அது இல்லடா பல வருஷம் மாறி போச்சு அட வருஷம் மாறி போச்சு கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் இப்போலாம் கம்பி புடுங்கற காலம் கம்ப்யூட்டர் காலம் அட கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் அட இப்படி தட்டறது ஆமா இப்படி டைப் பண்ணி அட குப்பு பொறுக்கறல அலோன போற காலம் ஆ ஏனா இது சம்பளம் கட்டிப்படி அவள சுருக்கு வச்சிக்கிறதுக்கா கம்பி புடுங்கற காலம் ஆமா கம்ப்யூட்டர் காலம் இல்ல கம்ப்யூட்டர் காலம் சரி குடுறா இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் சொல்லு அப்பலாம் பட்டன் செல் இப்பலாம் டச் செல் இங்க எவ்வளவு அங்க தெரியுது என்ன உங்க கிளைய கூட்டிட்டு வரதா அது இல்ல லெஃப்ட் ஆன்லைன் அட போல்ட் வரல அதுக்கு எதுக்கு பத்த பேசிக்கலாம் லெஃப்ட் ஆன்லைன் அது ராமரே அதனால என்ன சொல்லி கூப்பிட்டா அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டா அடிக்க மாட்டா அஞ்சு அடிச்சா மேல் தெரியுமா அதனால தெரியுமா கை போடு என்ன வேணுமே செத்து போயிருந்தா கை போடு அது சத்தியமா விறுவிறுன்னு போடுறேன் அது விஜயங்கரன் என்ன பண்ற தாளமா அப்படி சொல்லி கூப்பிடுது வாடா தாளம் கண்ணுக்கு எடுத்துட்டு கூட போறா என்ன வேஷம் போடுவே போட்டு வேணுமா என்ன வேஷம் போடுவே அங்க முன்னாடி அங்க பாத்தீங்க இது என்ன கன்னடமா மலையாளமா அது நீயே பேசுற என்ன வேஷம் போடுவே நைட் என்ன பண்ணுவே வா சத்தமா ஏ அடிக்க மாட்டா சொல்றா நீ சாடி நைட் பகல்ல நைட் பகல்ல நைட் பகல்ல நைட் பகல்ல சோத்துக்கு ஏண்டா அது மட்டும் சொல்ல மாட்டீங்களா அப்படியே பண்ணிட்டு அது எப்ப சாமி எடுக்கிறீங்க நீங்களா யாரியா எங்களை பார்த்தா தெரியுமே என்ன பைத்தியக்காரனா அண்ணா நாங்கெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா போட்டா கவுரு போடுறோம் சரி போடு போடு நாங்கெல்லாம் கவை போக்கும் கலை கூத்தாடிகள் வணக்கண்ணா எங்க பாட்டியா செத்து போயிட்டா எடுத்து தூர போடு என்ன அடக்கம் பண்றதுக்கா எங்க பாட்டியா செலவு காய்ச்சலாதீங்க இந்த நேரத்துக்கு இடி செத்தா பாரு முண்டை சொல்லவே இல்ல அவ சொல்லிவிட்டுதான் செத்தா முண்டையானா எங்க பாட்டியா செத்து போயிட்டா சரி எங்க பாட்டியாளுக்கு கூத்துனா பேல பிரியும் ஏழை பிரிமா கவிச்சு அடிக்குமே என்ன
அது இத பேல பிரிக்கணும் என்ன வவத்தால போறதுக்கா நல்லா பிரியுமியா ஆட கூத்துனா எங்கயா இருந்தாலும் போயிடுவாங்க ஒரு சாக்கு பை முன்னால போடு பாடுவா பாப்பா நாத்து அடிக்குமா ஒரு சாக்கு பைடா 3 நைட் கூத்தானோம் சப்பளத்துக்கு கேளு நான் கூத்து கொடுக்க வந்தியா அதான் நிஜமாதமா அம்மா செல்லு பால்ட்டு ரொம்ப அங்கே தான் ஏற போறான் அது போறான் வாணா புண்ண 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 ஆளா புண்ண நான் மொவரை பாரு ஏடா தேங்காய் தொட்டில தட்டி கொடுப்பாங்க ஆனா இதுல கண்ட நாய் எல்லாம் குடிக்குது சரி அதனால தான் ஏதோ கொஞ்சம் கொடுத்த மரியாதையா போதுங்க 3 நைட் கூத்தானோம் சம்பளத்தை கேளுங்க அண்ணா நல்லா அறியாபா எனக்கு சம்பளம் பேச தெரியாது சரி அதுக்கு ஆள் இருக்குது நான் அனுப்புறேன் முருகப்பா பாப்பா 3 நைட் கூத்தானோம் 3 நைட் தேதி நடக்குதா எத்தனாம் தேதி இதுல போய் நீ எவனா வருவான் செட்ல எப்பெல்லாம் இவெல்லாம் சில்லற புண்டையாடா டே இதுல போய் எப்பெல்லாம் நீ பாரு 34ஆம் தேதி நடக்குதான்னு பாரு 29 31 32 34 ஆடி மாசம் முடிஞ்சு அந்த பக்கம் 4 சேர்த்தனா சரியா போச்சு 34 இடம் இருக்குது அவ்வளவுதானே இருக்கிறாங்களா எனக்கு நான் கூத்த 3 கூத்துன்னா அந்த ஆளு ஒண்ணு கொடுக்குறேன் எனக்கு அட நீங்களும் கூத்தாறீங்க ஆனா தாடிய சேவிங் பண்ணாலும் ஒண்ணு ஆனா வணக்கண்ணா உங்களுக்கு ஒரு கூத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் கூத்தாடுவீங்களா நம்ம கிட்ட பசங்க தானா நம்ம கிட்ட எல்லாம் பசங்க தான் அறியா பசங்க அப்படித்தான் இருக்கணும் நல்லா பண்ணுவோம் பிடிப்போம் சந்தேகம் வந்தா தெம்போல ஒரே ஒரு வேலை போடுங்க அதுக்கு மேல காலை வச்சு படுத்துக்குவீங்க கண்டிப்பா அப்படித்தான் இருக்கணும் உங்களுக்கு ஒரு கூத்து கூட ஆசையா இருக்குது எனக்கு ஒரு கூத்து நான் ஆடி போடுறேன் சரி சரி 3 நைட் கூத்துங்க நல்லா கேட்டுக்கா 30 கும்பர கூத்து யாரு எனக்கு 30 கும்பரது எனக்கு கண்டிப்பா நடக்கும் அதுல எந்த மாற்றமே கிடையாது 30 கும்பரது எனக்கு ஐயோ நடக்கும் பரிச்சாத்திரம் எனக்கு 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 சின்ன 4 நாய் துரத்துச்சுன்னா உனக்கு தான் 7 நாள் சாகி எனக்கு அப்பதான் எடுப்பேன் 30 எனக்கு பரிச்சாத்திரம் எனக்கு 7 நாள் சாகி எனக்கு 30 எனக்கு பரிச்சாத்திரம் எனக்கு வருஷம் உனக்கு 7 நாள் ஆனா எனக்கு 7 நாள் 30 எனக்கு 7 நாள் எனக்கு பரிச்சாத்திரம் எனக்கு ஆடி தொடங்கி எங்க ஒண்ணு தெரியாப்பா 30 6 வணக்கம் அருமையான கூத்து விட்டுக்கிறாங்க எப்படி கூத்து 30 எனக்கு 30 உனக்கு ஆமா கூத்து வாங்கியிருக்கிறீங்க வாங்கியிருக்கிறேன் எப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன் 30 எனக்கு அப்படின்னு வாங்கியிருக்கிறேன் 30 கும்புற கூத்து எனக்கு அன்னைக்கு விட்டு ஆட்டம் பாரு 30 உனக்கு எனக்கு ஏன்னா நீயே செத்து 30 நாள் ஆயிருது உனக்கு நாங்க வந்து கூத்தாடுவோம் இல்ல நீங்க வந்து கூத்தாடுவோம் போயா இது தெரியாத கூத்து வாங்குறது பாப்பா தம்பி உனக்கு என்ன கூத்து 7 நாள் என்ன நீயா செத்து போய் 7 நாள் ஆகுது உனக்காரு கூத்தாடுவா பாப்பா தம்பி ஆயாங்க பாருங்க ஏங்க என்ன கூத்து உனக்கு பாருங்க கேரளா குளிக்கிற பொம்பளை என்ன கூத்து என்ன கூத்து உனக்கு கூத்து கொடுன்னு சொல்லி என் கூத்த கெடுக்க வந்திருக்கிற நான் கூத்த கெடுக்க வரல அந்த கூத்து என்னன்னு கேட்க வந்திருக்கேன் அடிச்சு போடுவோம்டா என்ன கூத்து என்ன கூத்து இருடா அண்ணா கோயந்தா வேணாம் நான் வரல இல்ல அடிக்க மாட்டான் வா. நீயே சொல்லு என்ன கூத்து இருடா என்னங்க கூத்து மறந்து ஏய். சொல்றா டக்குனு உங்களுக்கு என்ன கூத்து வருஷாந்திரம் எனக்கு நீயா செத்து 1 வருஷம் ஆயிருது யார் வந்து கூத்தாடும் யார் வந்து கூத்தாடுவா யார் வந்து கூத்தா ஏப்பா அங்க வாயா கூத்து கொடுக்க சொன்னதாரு கூத்து கொடுக்கறன்னு சொன்னதாரு நான் காட்டுவேன் 3 கூத்து நீ வாங்கிட்டு போயிட்டீங்க யார் காட்டுறீ காட்டுறியா இல்லையா நின்னு வாங்க மாட்டேங்கிறாங்க நின்னு வாங்குறாங்க அடிக்கிறாங்க காட்டுறியா யாரு கூத்து கொடுக்க சொன்னதாரு நானா வந்துதான் தோணுது சங்கலகம் பண்ணாங்கண்ணா இவங்க யாரா கூத்து யாரா நல்லா இருக்கு கேட்டாடியா முடிச்சா மாமா நானியா
ஏப்பா அப்படிதான் கூத்து கொடுப்பியா நீ? பரிச்சாந்து கூத்து யாருக்கு? கூத்து நாடன்னு சொல்லி எதுக்கு செத்த போயிருவோம் நம்ம ரெடி ஆடுவோம். தட்டி விட்டு ஓடு போ. ஆளம் பாருங்க அவரைய. அண்ணா வணக்கண்ணா. அப்படி இருந்தாலும் பெரிய மக்கள் நான் பேச்சு கொண்டிருந்தா வெகு நேரமாகும். நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையை பெருமையை தான் சிறந்த உலகத்துல பொன்னாடு பச்சைமனார் ஊர் பேர் என்னன்னா? என்னங்க சொல்லுங்க. என்ன ஊரு தெரியாது. 5 ரூபாய்க்கு தெரியுது. 1300 ஆசைப்பட்டு சொல்லு. எங்க அவ்வளவு போற கோலுக்காரனூர் சந்திர முதல்ல கொண்டு கோயில்ரா எட்டிமரத்து முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு கோலுக்காரனூர் என்றால் நம்ம சொந்தமான தாய்த்து நாடு. ஆமா எட்டிமரத்து முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் விடிஞ்சால் ஆடி 1 ஆடி சிறப்பை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதாக ஒன்று கூடி ஓரிடம் சரணடை வைத்துள்ளார். ஆமா இன்று சதுராடியத்தை அரங்கேற்றம் செய்து வைத்த உணர்வர் யார்? எப்பேர் வந்தவர்கள்? கலைமகள் கலீஸ் நாடக சபா. கலைமகள் கலீஸ் நாடக சபா உயர் திரு அண்ணாராவலாங்குடிய கோவிந்தராஜ் கோமாளி சார்பாகவும் மற்றும் எமது குழுவின் சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கம். அப்படி இருந்தாலும் ஏங்க நீங்க வைத்த நாடகம் என்னங்க? ஸ்ரீ மகாபாரதம். எத்தனையோ புராணம் இருந்தாலும் ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் இல்லை என்றால் வல்லரக்கன் சண்டை. இந்த வல்லரக்கன் யாரு? அபிமன்னன் யாரு? எதனால சண்டை பண்றாங்க? என்ன காரணம்? எதனால கல்யாணம் பண்றாங்க? விடிய முப்பொழுதும் உறங்காமல் கண் விழித்து பார்த்தால் அனைவருக்கும் தெரியும். ஓ அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் இந்த நாடகத்துல வல்லரக்கன் சண்டை. இந்த நாடகத்தில் 1 மணி யாருக்கு வரா? அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய 60 கோடி துரியவனே வருகிறார். மணி 8:30 மணிக்கு அங்க வந்துட்டோம். ஆமா இப்போ வரணும் உள்ள செத்து போயிட்டானா? நீ போக பின்னாடி பொறி அடிச்சிட்டு வருவா. இல்ல எங்க இருக்கான்? அண்ணா அவர் உள்ள இருக்கிறாரு. ஏறிக்கிட்டாரு. அவர் உள்ள இருக்கிறாரு. அட உள்ள இருக்கறாரு. ஆமா கர்பிணி பேச்சா கஞ்சா கேஸா? திருட்டு கேஸ். பா ஜாமீன் அடிப்பியா? அட இல்லனா அவர் நக்கிரி ஏறிக்கிட்டாரு. எதல வராரு? நக்கிரியில. எதல வராரு? நக்கிரியில வராரு. ரதத்துல ஏறிக்கிட்டாருனா. அட 4500 5000மா? எதுக்கு? சொர்க்க ரதம். நான் அவர் கொலுமை இடத்துல இருக்கிறாருனா. அட உள்ள பத்தம் கொலுவு காசுறாங்க. வர சொல்லுங்க. என்கிட்ட பேச மாதிரி அவர்கிட்ட பேசக்கூடாது. ஆளு கோபக்காரரு. எதல இருக்கறாரு? அரண்மனை உள்ள. அரண்மனையில 3 பக்கம் பட்டி பால கட்டிட்டு நடுவால அப்படி துணி கட்டிட்டு அரண்மனை போட்டு ஆட்டோ சந்தல இருக்கற வர சொல்றாங்க. போய் சொல்லுங்க.
யாராஜியே நான் நாட்டுக்கிறேங்க. நாட்டுக்கறியா? நான் தாங்க இருக்கிறேன். யாரு வேண்டாம் நாட்டுக்கா? பூச்சி வாங்கிட்டா மாத்திரை போட்டு என்னுடைய சேனாதிபதியே சொல்லுங்க. கேன கூதி ஏனா செட்ல எதோ திருட்டு போகுது. ஆட்டமத்தை சேட்ட போக மாட்டேங்குது. என்னடா கேன? என்ன கேன? அதான் பெரிய செடிக்கிறாங்க. ஆளு வளரணும், அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. கட்டு கட்ட முட்டாலும் செட்ல இருந்தா அப்படித்தான் இருக்கும். என்ன பண்ணணும்? காலை செடி பண்ணிட்டு தம்பி நீ சாப்பிட்டுக்கே 2 அடி வளர்க்கணும். என்ன பண்ணலாம்? அடிச்சுனா பல்லு குழாயில மாட்டிக்கும். ஒண்ணு அடிச்சு விட்டு வளரு. ஏதோ பட்டி விட்டு அடிங்க. அடிக்க மாட்டான்னு நினைச்சிருக்கிறியா? மனுஷன்டா நான் தந்தாலும் ஒரு கட்டி கணேசி பிடி மேல தாண்டாது. சொல்லுங்க சொல்லுங்க. எந்த ஊரா நீ? பக்கமா தான் ஜங்கிரி. இல்ல வட்ட பக்கமா? ஆமா. டேய் ஆ நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அடி வைங்கடா கோயிந்தா. சரி சரி. ஏசாமி இந்த மியூசிக்கு 2 டப்பா மை செலவு பண்ணிருக்கு. ஏய் சேத்தி கூட இருக்கும். பரவாயில்லை. இது வேற டிஸ்டி போட்டு. ஆமாடா. டேய் நாட்டுக்கு நாடு மகா நாடு. அருமையும் பெருமை சேர்ந்த அழகு நிற பொன்னாடு. ஆனை கட்டி தாம்படிக்கும். நாடு. குதிரை கட்டி தாம்படிக்கும். பொண்ணுமா நாடு. தங்க சுட்டால வெண்மை தரும். ஆமாங்க. முனிப்பனுக்காக பொதுமக்கள் ஆமா ஊர் பொதுமக்கள் அனைத்து வருகிறோம். ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு ஆடி மாதம் 32ஆம் தேதி விடிந்தால் ஆடி 1 ஆமா முனிப்பனுக்காக பூச்சாட்டி பொங்கல் வைத்து எத்தனையா வாடவை. ஏண்டா முனிப்பு பொங்கலுக்கு ஏடா கரிசோறு போடல? ஏடா கரிசோறு போடல? உனக்கு 25,000 26,000 சம்பளம் கொடுத்து விடிய விடிய டீயும் கொடுத்து ஆலம்பழம் கல்லும் கொடுத்து பெஞ்சும் கொடுத்து உனக்கு சோறு வேற கொடுப்பாங்களா மம்முட்டி? இருக்கிறத வச்சு பண்ணிக்கணும். எப்படி சாப்பாடு? சாப்பாடு ஏற்பாடுதான். போடும் போதே திண்ணையில உட்காருந்தா தின்னதை உன்னதை நெஞ்சறியும். திருவனக்கிட்டால் தெய்வம் அறியும். என்ன வார்த்தை முன்ன வச்சுட்டு பேசாதரா? ஆமா சார். நீ என்ன ஆமாமா எப்படி மனம் கோணாமல படிக்கு சாப்பாடுன்னா நல்ல ஏற்பாடுங்க. ஏற்பாடு அப்பளம் பொரியலோட நல்ல விருந்து. ஆனா சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு கூத்தாடலாம். சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு கூத்தாடலாம். நான் கூத்த முடிச்சு பண்ணி டெம்போல போயிடுறேன். சம்பளம் கொடுத்துறாரு சொல்லிவிட்டேன். என்னன்னு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு கூத்தாடலாம்னு சொல்லிவிட்டேன். எப்பாடலாம்? இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யாரும் சம்பளம் வாங்கிக்கலாம். நான் அட்வான்ஸ் ஏற்கனவே வாங்கி தின்னு போட்டேன். ஆடிக்குவாங்க. போனால் போட்டு உனக்கிட்ட வீண் வார்த்தை வேண்டாம். ஆமாங்க. நான் யாரு? இந்த சபையில வந்திருக்கிறது நான் யாரு? என் பேர் என்ன? எதற்காக வந்திருக்கின்றேன்? லோனு கட்ட காசு இல்லைன்னு தான். அப்படியா? கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிற கோயிலா? டேய் இப்ப நாம நடத்தக்கூடிய நாடகம் பொதுமக்களால கிருவினால முனிப்பனுடைய பண்டிகைக்காக பொதுமக்கள் அனைவற்று பேர்கள் நாடகம் வைத்திருக்கிறாங்க. இப்ப நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? அருமையா நாடகம். என்ன நாடகம்? ஆமாங்க. போன வருஷம் தூர்வாசல கருவப்பங்கம் பெரியாண்டவர் பெரியாண்டி பிறப்பு இதே ஊர்ல ஆடணும். சரி. இதே இடத்துல எப்படிப்பா அதுக்கு உண்டா நாடகம் அருமையாகுன்னு சொல்லிவிட்டாங்க. அப்படி அப்ப நாடகம் இன்னைக்கு ஆடிட்டு இருக்கிறோம். என்னடா நாடகம்? அப்பேற்பட்ட நாடகம்? ஆமாங்க. பொம்பளைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அது முக்கியமா தேவை. என்ன நாடகம்? ஜீ தமிழ் போறாங்க. செம்பருத்தி வெள்ள தெந்தது கதவு பூவே பூச்சோடவா யாருக்கிட்டே நீ மோக நீ நான் இப்ப எங்க இருக்கிறேன்? அந்த நாடகம் வேண்டாம். அதெல்லாம் டிவியில ஓடுறது. ஏங்க டிவியெல்லாம் பெருவாளமாக சேர்த்து ஊர் பொதுமக்கள் தலைமையில மாசம் சீட்டு போடுறாங்களாம். முனிப்பனுக்காக தவறாத தெருக்கூத்து நாடகம் வைக்கணும். 15 வசூல் பண்றதோட ஒரு சீட்டு போட்டா அந்த சீட்ல எவ்வளவு காசு இருக்குதோ அதை முனியின் மேல் செலவு பண்ற மாதிரி இந்த முனிப்பனுக்கோசரம் சீட்டு போட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம். வேறு மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெரியோர்களும் மதிப்புக்குரிய தாய்மார்களும் வாலிபர்களும் நம்மளுக்கு போய் தாய் தந்தைமார்களும் அனைத்து பேர்களும் ஒன்றாக ஒரு கை தட்டினால் இரு கை தட்டினால் வரும். அதனால அனைத்து பேர்களும் ஒரு மனதாக நின்று ஆண்டவனுக்காக வருடம் ஒரு முறை மாதம் ஒரு முறை சீட்டு செய்து அதனுடைய வட்டி வசூலை செய்து வசூலை எடுத்து இதோ முனிப்பனுக்காக செலவு பண்ண வேண்டும். இந்த காசு நாம வீட்டுல இருந்து கொண்டாட வேண்டாம்.
இந்த மினிப்பினுடைய காசையே எடுத்து ஓட்டி 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 அதையே வெள்ளாமல் செய்து அதையே எடுத்து மினிப்பினுக்காக சொந்தம் கொண்டாடணும் அப்படி என்று பொதுமக்கள் அனைவற்றவர்களும் அந்த காசினால நமக்கு இன்றைக்கு ஒரு இரவு நாடகம் வைத்திருக்கிறாங்க. அதனால நாம நடத்தக்கூடிய நாடகமும் பாரதத்திலே சிறந்தது. எத்தனை புராணம்? மகாபாரதம், கந்த புராணம், ராமாயணம், நாவல், சிலப்பதிகாரம். ஆமா, புராணத்துல சிறந்தது வன்னிய புராணம். வன்னிய புராணம். ராமாயணத்துல சிறந்தது வாலி மோட்சம். தவத்திலே சிறந்தது அர்ஜுனன் தவநிலை. பாரதத்திலே சிறந்தது கர்ணன் மோட்சம். அந்த பாரதத்திலே ஒரு பாரதமே 18. அந்த 18 ஆல் இந்தியா காண்டம். ஆல் இந்தியா காண்டத்திலே ஒரு காண்டமாக விளங்கக்கூடிய நாம இன்றைக்கு நடத்தக்கூடிய நாடகமும் அபிமன்யன் சுந்தரி கல்யாணம். அபிமன்யன் சுந்தரி கல்யாணம் என்றால் வல்லரக்கன் சண்டை. வல்லரக்கன் சண்டை சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இப்பொழுது நாம நடத்தி கொண்டு வருகிறோம். அப்படி நடத்தினாலும் நான் இந்த முதலாக நான் சபைக்கு வந்திருக்கின்றேன். நான் யாரு? என் பேர் என்ன? அறிக்கை செய்கிறேன். செவி கொடுத்து அனுமதிக்க வேண்டும். ராஜாதிராஜன் 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 ராஜமார்தண்டன் ஒண்ணு விட்டு வரா சத்தமா பேசிட்டு போடா வேற விளம்பரம் போன்ற வெள்ளப்படி போட்டு ராஜாதிராஜன் போடா டே அப்படி போகடா சொல்றையாட்டம் ஒன்னையாட்டம் அவன மாதிரி ராஜாதிராஜன் 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 ராஜமார்தண்டன் 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 ராஜ கோலாகாலன். இன்னைக்கு தான் தெரியுமா கோணகால்னு? எனக்கு என்னைக்கே தெரியுமே. கோலாகாலன் ராஜ கம்பீர பிள்ள ராஜ கம்பீர உள்ள ராஜ குலதலகன். ராஜ குலதலகன் இப்படி சொல்லக்கூடிய மன்னாதி மன்னர்கள் மேல்மையா வழங்கக்கூடிய வணங்காத முடி இணங்காத நெஞ்சம் வெங்கலத்தை போல் சரீரமுடையவன். எல்லாமே வெங்கலமா? ஆமாடா, இது வெங்கலம். கையில கருது வெங்கலம். அடியில கருது அது மாநில ஜென்மம். இது வெங்கலம். இது வெங்கலம். வெங்கலம்டா. இது மகடங்க. இது மணி மகடம். இதுக்கு மேல என்ன? அத மட்டும் கேட்காத. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஆமா, கல்லால் அடிக்கப்பட்ட கல்துரா. அதுக்கு விலை மதிப்பே கிடையாதுடா. கல்லால் அடிக்கப்பட்ட கல்துரா. இது எல்லாமே வெங்கலம். ஆமாடா. இது மட்டும் கல்லால் அடிக்கப்பட்ட கல்துரா. தாய்வனால பொய் பேசக்கூடாதுங்க, அடிச்சு போயிருவான். டேய், நீதான் போய் பேசுற. நான் 56 நாட்டுக்கும் வணங்காத முடிவெடுத்த திரியோதன மன்னன். நீங்க ஆமா. துரியோதன மன்னன். இது எல்லாம் வெங்கலம். ஆமா. இது மட்டும் கல்லால் அடிக்கப்பட்ட கல்துரா. கல்துரா. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. நீ போய் பேச மாட்டேன். நான் எதுக்குடா போய் பேசுறேன்? கேளுங்க மகாஜனங்களே, 60 கோடி துரியோதன மன்னன் வந்திருக்கிறாரு. இது எல்லாமே வெங்கலமா? இந்த இடுப்புக்கு கீழக்கெல்லாம் மானிட ஜென்மம், இந்த இடுப்புக்கு மேலக்கிறதும் எல்லாமே வெங்கலம். வெங்கலம். இது கல்லால் அடிக்கப்பட்ட கல்துரா. கல்துரா. இது கல்துரா வரந்தா இருந்தால் அப்படி ஆகட்டும். சரி. போண்டா கோயில் மச்சிராந்தா கொச்சினி போகட்டும். எதனா போண்டா கோயில் மச்சி இதா பவனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் நீ பட்டா கோயில மண்டி போட்டுட்டு போடுங்க தெரியல. அது வேறு. சரி, இது வேற. அது வேறு, இது வேறு. சரிடா. டேய், 56 நாட்டுக்கும் ஆமாடா. யாரு வந்தாலும்
என் சிரம் அடங்காதரா. கழுத்து பிடிச்சிக்கிச்சா? வாருங்கள் வாருங்கள் அழைப்பேன். என் சிரமே தரை பார்க்காதரா. வணங்காத முடி இணங்காத நெஞ்ச படித்த அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாதரா. தனராக உள்ளவன் 56 நாட்டுக்கும் 56 நாட்டுக்கும் பாணி பண்ற. 56 நாட்டுக்கும் நானே ஏக சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி நீங்க தெரியாத மாமன்னு. அந்த அழகான துரியாத மன்னனை ஈட்டெடுத்த தாய் தந்தை யாரு? அப்படியா? என்ன 10 மாதம் காந்தாரி அம்மையார். காந்தாரி அம்மையார் என் தந்தையோ திருநாட்டிய மாமன்னன். திருநாட்டிய மாமன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர்? ஆண் மக்கள் 100 பேர் பிறந்தோம். எப்படி 100 பேர் பிறந்தோம்டா. ஆண் மக்களே சரியாக 100 பேர். 100 பேர். தசமி அம்மா நல்லா தரல செத்து போயிட்டாரு. ஏய் மக்களை பெற்ற மகராசி. மூலையில உட்கார்ந்து புடிக்கி போடுவாளா? ஏய் நாங்களா தேவர பண்டம். நாங்களா தேவர பண்டம். நாங்களா சேமியா பண்றோங்க. அதனால நீங்க 1 2 தான் பக்க முடியும். நாங்க தேவர பண்டத்துக்கு சேர்ந்தீங்க. ராஜகுலத்துக்கு சேர்ந்தீங்க. அப்ப நீ வந்து மூத்தவன். ஆமா. இந்த 100 பேருக்கு அண்ணன் தம்பி நீ தான் மூத்தவன். நான் தான் முதல் பிறந்தவன். அது தாண்ட ஆளு சிலிண்டர் சேச்சில நசிங்கி போயிட்டான். சரி சரி. ஏய் அப்படி நாங்க 100 பேர் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் முதலாக நான் இந்த நாட்டிலே 100 பேருக்கு மூத்தனாக பிறந்தாலும் மூத்த மன்னன் திரியோதன மாமன்னன் என்று சொல்லி எனக்கு பெயர் சூட்டி என்ன மாலை முடித்து மணமுடி செய்தார்கள். யாரு எனக்கு திருமணம் செய்த தேவியோ பெருந்தருவாள். பேரு வாங்கி தருவாள் பெருந்தருவாள். 100 பேருக்கு மூத்த பொண்டாட்டி. ஆமா முதலாக என்ன கல்யாணம் பண்ணி அஸ்ராபத்தை வந்து 4 அடி எடுத்து வச்சா பாரு. அன்னைக்கே போன உளுந்திருக்கணுமே. ஏய் செல்வமடா செல்வம். அச்சாபத்தில் 100 பேர்த்துக்கும் என் தாயும் தந்தைக்கும் எந்த குறையும் இல்லாமல் படிக்கி நாங்க சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறோம். சரிங்க. அப்படி நாங்க சீரும் சிறப்புடன் வந்தாலும் துரியோதன மன்னனுக்கும் பேரு வாங்கிய தருவாள் பெருந்துருவாளுக்கும் இருவருக்கும் இல்லாத ஈடுபட்டு ஏதோ குழந்தைங்க இருக்குதா? டேய் இருவருக்கு திருமணமான குழந்தை பிறக்காது இருக்குமாடா? எத்தனை பேருங்க? டேய் எனக்கும் வான்மதிக்கும் இருவருக்கு பிறந்த ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. என்ன எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய மகனோ இலக்கணகுமாரன். இலக்கணகுமாரன். ஆமா. உடம்பரைக்கு ஒரே ஒரு பிள்ளை லட்சுமணா தேவி. லட்சுமணா தேவி. ஆமா. 2 மக்களை பெற்று அச்சனாபுரத்தில் சீரும் சிறப்புடன் வாழ்வோம். ஆமா. அப்படி வாழ்ந்தாலும் என் தந்தையாரோட பிறந்தவர்கள் மூவாதிகள் 3 பேர்கள். என் தந்தையோ திருநாட்டிய மாமன்னன். என் சிறிய தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். என் சிறிய தந்தையோ விகர்ண மகாராஜன். விகர்ண மகாராஜனுக்கு கல்யாணம் கிடையாது. நித்த பிரம்மச்சாரி. என்ன மாதிரி கல்யாணம் ஆகலையா? நெசமாலுமா? சத்தியமாலும் இதுல நீ மாட்டிக்கு பேர்பட்ட சபையில போய் பேசுற. உண்மையால தாங்க. எனக்கு என்ன இப்ப நானும் வயசுக்கே வரல. நீ எப்படி வயசுக்கு வருவ? எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. கல்யாணம் ஆகலையா? பையன் பொண்ணு ஒன்று இருக்குது. யாருது
பையன் பொண்ணு ஒன்று இருக்குது. இல்ல எனக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு பொண்ணுக்குங்க எப்படி போய் ஏத்துக்க ஏடா அப்பா அப்பாங்கிறான் குறத்து இருக்கான் பொடிய. ஏங்க உன்னை தேடி ஒரு குழந்தை வருது அது அப்பன்னு சொன்னா நீ மாமனை கூப்பிட்டு அது அப்பன்னு ஏத்துக்க மாட்டேன். சரி கண்ணு உங்களுடைய அப்பா அம்மா எதிரா அப்படின்னு கேட்டு கம்முன்னு இருந்துக்குவான். நீ ஒரு நாளைக்கு 150 ரூபாய் தீனி வாங்கிட்டு போற. அது பக்கத்து வீட்டுக்காரனுக்குங்க. பக்கத்து வீட்டுக்கு தாராள கையை தண்ணி கொடாயில். ஆமா சார் இவன் தாராள கையை தண்ணி கொடாயில். இவன் தாராள கைக்காரன் அடுத்த பிள்ளைங்க வாங்கி தர்றாங்க. பின்ன என்னங்க பின்ன பின்ன அந்த குழந்தை யாருக்கிட்ட பிறந்தது? அது என் வீட்டுக்காரிக்கு பிறந்தது. கேளுங்கப்பா. ஏன்னா நீ தான் எப்படி உங்க வீட்டுக்காரி பிள்ளை பார்த்தா நடந்துருக்குங்க. அது ஆண்டவன் புண்ணியத்துல எங்க மாமியை வெளியே நிக்கல. ஓஹோ அப்ப நம்ம சிட்டாளி சொல்றது நெசந்தானா? சொல்லுங்க. டேய் பாடவா மாதர் சொல். இனிமேல் இந்த வார்த்தை பேசக்கூடாது. ஆமா ஆமாடா. டேய் அப்படி மூவாதிகள் 3 பேர்கள் பிறந்தாலும் என் நடி சித்தப்பனாக விளங்கக்கூடிய பாண்டுபுத்திர மன்னனுக்கு தருமன் வீமன் நயவன் தர்மன் வீமன் நகலன் சகாதேவன் வீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் ஆமா தாஞ்சி பே 5 பஞ்சபாண்டவர்களாக பிறந்தார். ஓ தர்மன் வீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன். ஆமா நாங்களோ 100 பேர்கள் இருந்தோம். 105 பேர்கள் பள்ளிக்கு சென்று பாடங்களை படிக்கும் போது ஒரு விளையாட்டுல எங்களுக்கு இருவருக்கும் பெரியப்ப மக்களுக்கும் சித்தப்பாடு மக்களுக்கும் விளையாட்டிலே போட்டி வந்து விட்டது. போட்டி போறாம ஆமா போட்டி போறாம வந்த உடனே சித்தப்பாடு மக்கள் அனைவரும் இப்படி இருக்கக்கூடிய சபையில் இருக்கிற எத்தனை பேரும் அந்த பாண்டவரையே மெம்பேலியாக பேசுறாங்க. உங்களுடைய கேவலமா எங்களை மட்டமா இறக்கி பேசுறாங்க. சரி தெரியாத மாமூட கவி கிடக்குறாங்க அப்படிங்கிறாங்க. எங்களை மட்டமா பேசுறாங்க. அந்த பாண்டவர் 5 மெம்மேலியாக பேசுறாங்க. அப்ப பாண்டவர் உயிரோடு இருந்தால் நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்காது அப்படின்னு பாண்டவரை மடிப்பதற்காக என்னென்ன வஞ்சகம் செய்த தெரியுமா? என்னென்ன பாண்டவரை மடிக்கிறதுக்காக போகும் வழியில பொய்க்குழி வெட்டி வைத்து ஆமா நடக்கும் வழியில நச்சுமலை வெட்டி வைத்து உங்கள் சாதத்திலே விஷத்தை கலக்கினேன். சரி படுக்கும் பாவியிலே பாம்புகள் விட்டு குடிக்கக்கூடிய தண்ணியில குண்டூசி போட்டேன். சரி குதிக்கக்கூடிய தண்ணியில கூரூசி நட்டேன். மடிஞ்சாங்களா? மடியல. எம்பெருமா மாயோட இருவினால பாண்டவர்கள் எந்த வெண்ணம் படாமல் படிக்க பிழைச்சுக் கொண்டார். அரக்கமா மாளிகை கட்டினேன். அரக்கமா மாளிகையிலே தப்பித்து பாஞ்சால நாடு சென்று பாஞ்சாலி வில்வலத்தை திருமணம் செய்யும் போது பாண்டவர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு தெரியும். பாண்டவர் மறுபடியும் அஸ்லாபுரம் கூட்டிட்டு வந்து சூது சொக்கட்டான் ஆடினோம். சூது சொக்கட்டான் ஆடினோம். சூது சொக்கட்டான் ஆடி நாடு நகர நவநிதி செங்கோல் உப்பை சட்டி வளமாடுங்க ஆளும் படை அனைத்தையும் தோற்கடித்து கால்களுக்கு கைகளுக்கு மாடுகளுக்கு தோல்களுக்கு 16 விலங்கு தரித்து 12 வீடு காணகம் ஓராண்டு அக்காத வாசம் கழிச்சு 13 முடிந்து 14 பிறந்து வந்தால் அச்சனாபுரத்துல பங்குல பிரகாரம் பாதி ராட்சியம். இத்தனை வஞ்சங்கள் செஞ்சு துரியோதனன் எங்க இருக்கிறாங்க? பாண்டவர் எங்க இருக்கிறாங்க? பாண்டவர் வனத்துக்கு ஓட்டிருக்கிறேன். இந்த டெல்லி சொல்லக்கூடிய அச்சாபுரம் நாடு உங்களுக்கே சொந்தம். இந்த 56 தேசம் எனக்கே சொந்தம். சரி அதனால 13 முடிந்து 14 பிறந்த வந்தால் அஸ்திராபுரத்துல பங்குல பிரகாரம் பாதி ராட்சியம் அப்படி சொல்லி காணக்கு ஓட்டிருக்கிறேன். காணக்கு ஓட்டினாலும் இப்ப அஸ்திராபுரத்துல எனக்கு யாருமே எதிரி கிடையாது. யாருமே அஸ்திராபுரத்துல எதிரி கிடையாது. எனக்கு எதிரி கிடையாது. எதிரிகள்லாம் காணகத்துல ஓட்டி விட்டேன். இன்னும் 13 பேருக்கு எனக்கு யாருமே எதிரி இல்ல. அப்படி இருந்தாலும் எனக்கு பிறந்தது இலக்கணகுமாரன். பான்மதிக்கும் எனக்கு பிறந்த இலக்கணகுமாரன். ஆமா எனக்கு பிறகு இந்த நாடாளக்கூடிய மன்னாதி மன்னனுக்கு பிறந்த இளவரசன். அந்த இளவரசனுக்காக இப்ப இன்றைக்கு நான் கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன் பையனுக்கு. ஆமா அப்படி நான் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் எனக்கு மாலையிட்டாலே மனமுடித்தாலே என் தேவி பெருந்துருவா. நான் நினைச்சதாக என் பொண்டாட்டிக்கிட்டு நீ போயிட்டு வரியா? அப்படியாகட்டுங்க. அதனால சீக்கிரமாக என் மனைவியை சீக்கிரம் சபாமணம் கூட்டிட்டு வா. நான் பிறகு நான் சொல்றேன். கேளுங்க மகாஜனங்களே, அதே சமயத்தில் நான் அரவக்கடி துரியோதன மன்னன் விரிந்தா இன்னும் இலக்கணகுமார கல்யாணம் செய்யணும். கல்யாணம் செய்யறதுக்கு ஒண்ணு எங்க இருக்குது ஒண்ணு தெரியவில்லை. அதனால தன் தம்பியா வழங்கப்பட்ட வீரப்புலி துர்ஜோதனன் அழைக்க வீரப்புலி துர்ஜோதனன் அவைக்கு தருவா.